நாமக்கல்லில் நிலத்தகராறில் இரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லைச் சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் அருண்குமார் குடும்பத்தினருக்கிடையே வழித்தட பிரச்சினை இருந்து வருகிறது. இந்நிலையில் அருண்குமார் தனது மகன்களுடன் சென்று வழித்தட பாதையில் இருந்த புற்களை அகற்றி ரவிக்குமார் வீட்டிற்கு முன்பு கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனை ரவிக்குமார் தட்டி கேட்டபோது தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று அருப்புக்கோட்டை அருகே பாதை பிரச்சினை காரணமாக இரு குடும்பத்தினரிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது பந்தய சாலை அல்ல, பயணச்சாலை என்பதை மறந்து காட்டுமன்னார் கோவில் அருகே அதிவேகத்தில் சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தூக்கி வீசிய காட்சிதான் இது. கடலூர் மாவட்டம் எல்லேரியைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் நண்பர்களான சேகர், சின்னதுரையை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். இவர்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த போது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். கண்ட பகுதி மக்கள் வலியால் துடித்த 3 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேகர் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சிதம்பரத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார் என்பவரை கைது செய்தனர். காயமடைந்த சேகரின் தாய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் பாதை திட்டத்திற்கு இழப்பீடு வழங்காததால் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொருட்களை ஏலம் விட நீதிமன்றம் உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கரூர் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு அமானி கொண்டலாம்பட்டி பகுதியில் 17 குடும்பங்களிடம் 2002ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 6 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு உரிய இழப்பீடு வழங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டு 22 வருடங்கள் ஆகியும் இழப்பீடு கொடுக்கப்படவில்லை என்றும், வழக்கு தொடர்பாக சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் நீதிமன்றத்தில் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் கூறினார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேசை, கணினி, மின்விசிறி உள்ளிட்ட அசையும் பொருட்களை ஏலம் விட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏலம் விட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி பொருட்கள் பகிரங்கமாக பொது ஏலம் விடப்படும் என்ற அறிக்கை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. 22 ஆண்டு காலமாக இழப்பீடு வழங்காததாலும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை அரசு அலுவலர்கள் மதிக்காததாலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த புழலில் அரசு ஊழியரின் கார் கண்ணாடியை உடைத்து பட்டப்பகலில் 1,25,000 ரூபாயை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடியநல்லூரில் வசித்து வரும் செந்தில்நாதன் என்பவர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது கிராமத்தில் ஆடுகளை வளர்த்து அதை மாதவரம் சந்தையில் விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் திங்களன்று ஆடுகளை சந்தையில் விற்பனை செய்துவிட்டு 1,25,000 ரூபாயுடன் தனது காரில் புழல் அருகே உள்ள எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் தங்கையின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைக்கும் சத்தம் கேட்டு செந்தில்நாதன் வருவதற்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் அதிலிருந்த பணத்தை நொடி பொழுதில் திருடிச் சென்றனர். இதையடுத்து செந்தில்நாதன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆள் நடமாட்டம் உள்ள நேரத்தில் அரங்கேறிய இந்த திருட்டுச் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தனது சொந்த கட்சியிலேயே ஹெச் ராஜாவை யாரும் கண்டுகொள்வதில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியிருந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆணவ படுகொலைக்கு திருமாவளவன் போன்றோர் காரணம் என குற்றஞ்சாட்டியிருந்தார். சென்னை விமான நிலையத்தில் அதற்கு பதிலளித்து பேசிய திருமாவளவன் பாஜகவிலேயே ஹெச் ராஜாவை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கவனத்தை ஈர்க்க அவர் பேசுவதாக விமர்சித்தார். ஏற்கனவே சொன்னதைப் போல ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சை யாரும் இங்கே பொருட்படுத்துவதில்லை. சொல்லப்போனால் பிஜேபியிலேயே அவரை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அவ்வப்போது இதுபோல ஏதாவது கவன ஈர்ப்புக்காக அவர் பேசுகிறார். இவருடைய கூற்றை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது, தமிழர்களால் அல்ல என மகாராஷ்டிரா ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேசியது குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். அப்படி பார்த்தா இந்தியாவே பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்டதுதான். மதராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, இதன் மூலம்தான் சிதறி கிடந்த பல பகுதிகளை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். நாடு விடுதலை அடைந்த பிறகு மிச்ச சமஸ்தான பகுதிகளை பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அவருடைய கூற்றுப்படி பார்த்தால் இந்தியா என்பதே ஒரு நாடாக உருப்பெறுவதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான் காரணம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். அமெரிக்கா மற்றும் ஜப்பானில் எரிந்து வரும் காட்டுத்தீயால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கொழுந்துவிட்டு எரியும் இந்த காட்டுத்தீயின் காட்சிகள் ஜப்பானின் ஹெஹிம் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டது. காட்டுத்தீயால் குடியிருப்புகள் சேதமடைந்ததை அடுத்து நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். ஒகாயாமா நகரில் 5 வீடுகள் காட்டுத்தீயில் சேதமடைந்தன. இதேபோன்று அமெரிக்காவின் வடக்கு கரோலினா கவுண்டி பகுதியில் ஹெலன் சூறாவளியின் பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாத நிலையில் தெற்கு கரோலினாவில் காட்டுத்தீயால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. போல் கவுண்டி பகுதியிலும் காட்டுத்தீ பரவியதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூரில் பெண் சிவிங்கி புலி ஒன்று குணோ தேசிய பூங்காவிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதியில் நுழாவந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். வீர்பூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக 4 குட்டிகளுடன் சிவிங்கி புலி உலா வருவதை காண முடிகிறது. சிவிங்கி புலிகளுக்கு சிறுத்தைகள் அச்சுறுத்தலாக உள்ளதா என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் சிவிங்கி புலிகளுடன் சிலரோ துளியும் அச்சமுமின்றி செல்போன்களில் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். சிலரோ ஆடு மாடுகள் செல்லப்பிராணிகளை மேய்ப்பதைப் போல குச்சிகளை வைத்து விரட்டிய காட்சிகளும் வெளியாகியுள்ளது.